வாஸ்துப்படி ஆமை சிலையை எந்த திசையில் வீட்டில் வைக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க. நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைமு நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஆமை சிலையை வீட்டில் வச்சா அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதுன்னு வாஸ்து சாஸ்திரம் சொல்லுதுங்க. நிதி நெருக்கடியில் சிக்கி உள்ளவங்களுக்கு பண வரத்தை அதிகரிக்குமாம். அதை ஆமை சிலைகள் அதே போல் ஆமை உருவம் கொண்ட மோதிரத்தை விரலில் அணிவதால் பண நெருக்கடி தீரும் அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது அதிர்ஷ்டம் தரும் ஆமைங்க. அமுதம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது பகவான் மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து மலையை தனது முதுகில் தாங்கி நின்றார் என்கிறது விஷ்ணு புராணம். எனவே ஆமை என்பது இறைவனின் அம்சம், அதிர்ஷ்டம் தரக்கூடியது. அதே நேரத்தில் உயிருள்ள ஆமையை வீட்டில் வளர்க்கக்கூடாது என்றும் வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளதுங்க. உயிருள்ள ஆமை அப்படிங்கிறது ஒரு சிலர் தங்களின் வீட்டு ஹாலில் தோட்டத்தில் நீரூற்றுகள் வைத்திருப்பார்கள். நீர் தொட்டிகள் அழகுக்காக வைத்திருப்பார்கள். அந்த நீரூற்று தொட்டிகளில் உயிருள்ள ஆமையை வளர்க்க ஆசைப்படுவார்கள். மீன்களை வளர்ப்பது போல உயிருள்ள ஆமையை வீட்டுக்குள்ளோ தோட்டத்தில் நீர் தொட்டியிலோ வளர்க்கக்கூடாது. அது எதிர்மறை ஆற்றலை உருவாக்கிவிடும் என்கிறது வாஸ்து சாஸ்திரங்க. அதே மாதிரி ஆமை சிலையை நம் வீட்டில் வைக்கலாம். நீங்கள் சொல்லும் விஷயத்தை பாசிட்டிவாக வீடுகளில் அது மாற்றும். நீங்கள் செல்லும் பாதையில் ஒரு ஆமை உங்களை கடந்து செல்வதை கண்டால் அதை கைகளில் எடுத்து செல்ல வேண்டாம். அது நல்ல விஷயமல்ல. அந்த ஆமையை கவனமாக எடுத்து சென்று அது செல்லும் திசையிலேயே பாதுகாப்பாக விடுவது நல்லதுங்க. உங்கள் அலுவலகத்திலோ அல்லது வீட்டிலோ ஆமை சிலையை வைக்க விரும்பினால் ஜோதிடரின் வழிகாட்டுதலின்படி மரம், ஸ்படிகம் அல்லது உலோகத்தால் செய்யப்பட்ட ஆமை சிலையை வைக்கிறது நல்லதுங்க. வாஸ்து தோஷங்கள் உள்ள வீடுகளில் பிரச்சனை அதிகமாக இருக்கும். பண நெருக்கடிகள் இருக்கும். கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கும். நாம் வீட்டில் ஆமை சிலையை வைப்பதால் வாஸ்து தோஷங்கள் நீங்கும். ஆமை சிலைகள் மங்களகரமானவை. நாம் நம்முடைய வீட்டிற்கு ஆமை சிலைகளை வாங்க விரும்பினால் புதன், வியாழன், வெள்ளி போன்ற வார நாட்களில் வாங்கலாம். சுக்கிர ஹோரை ஒரு ஹோரையில் ஆமை சிலையை வாங்கலாம். வீட்டில் ஆமை சிலையை வைப்பதனால் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும். அதிர்ஷ்டத்தின் மூலம் செல்வ செழிப்பு ஏற்படும். பணத்தை ஈர்க்கும் சக்தி ஆமை சிலைக்கு உள்ளது. உலோகத்தினால் ஆன ஆமை சிலையை நம் வீட்டில் வடக்கு அல்லது வடமேற்கு திசையில் வைப்பதன் மூலம் குழந்தைகளின் வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாகும். கல்வி, சுபகாரியங்கள், வேலை போன்றவர்களின் மூலம் குழந்தைகளின் வாழ்க்கையில் நற்காரியங்கள் நடைபெறும். நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்யுங்க. அதே போல மரத்தினால் ஆன ஆமை சிலையை நம் வீட்டில் வைப்பதன் மூலம் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். சண்டை சச்சரவு உள்ள வீட்டில் நாம் மரத்தால் செய்யப்பட்ட ஆமை சிலைகளை வைப்பதன் மூலம் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். பொருளாதார நிலை மேம்படும். மரத்தால் ஆன ஆமை சிலைகளை நம் வீட்டின் கிழக்கு அல்லது தென்கிழக்கு திசையில் வைக்கலாம். அது காரிய வெற்றியை உண்டாக்கும். அதே போல நாம் கிறிஸ்டல் எனப்படும் ஸ்படிகத்தால் ஆன ஆமை சிலையை வைக்கலாம். இதன் மூலம் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். ஸ்படிக ஆமையை நாம் தென்மேற்கு திசையில் வைக்கலாம். இதன் மூலம் செல்வ வளம் அதிகரிக்கும். வடகிழக்கு பகுதியில் ஸ்படிக ஆமையை வைப்பதனால் புகழும் செல்வமும் அதிகரிக்கும். நம்முடைய வீட்டில் ஆமை சிலையை வைப்பதன் மூலம் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். படுக்கை அறையில் ஆமை சிலையை வைத்திருந்தால் துக்க குறைபாடுகள் நீங்கும். ஆமை சிலையை கண்ணாடி கிண்ணத்தில் தண்ணீர் ஊற்றி போட்டு வைப்பதால் நல்ல அதிர்வுகள் ஏற்படும். செல்வம் பல மடங்காக அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் செய்யும் இடங்களில் ஆமை சிலையை வைப்பதன் மூலம் வெற்றிகள் அதிகரிக்கும். லாபம் பன்மடங்காக பெருகும். கண் திருஷ்டி பிரச்சனை நீங்கும். எதிர்மறை சக்தியை நீக்கும் சக்தி ஆமை சிலைகளுக்கு உள்ளது. விரல்களில் ஆமை மோதிரம் அணிவதும் சுப அடையாளம் ஆகுங்க.
நம்முடைய வீட்டில் சுபகாரியம் நடக்க இப்போது பலரும் கைவிரலில் கட்டாயமாக ஆமை மோதிரத்தை அணிகின்றனர். இந்த மோதிரத்தை அணிவதன் மூலம் நிதி நெருக்கடிகளையும் பொருளாதார பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியும் என்பது நம்பிக்கை. ஆமை மோதிரத்தை ஆள்காட்டி விரல் அல்லது நடுவிரலில் மட்டுமே அணிய வேண்டும். ஆமையின் தலை உங்களை நோக்கி மட்டுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஆமை ஓடு மோதிரம் அணிவது லட்சுமி தேவியின் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். ஆமை மோதிரம் அணிவதற்கு முன்பு நாம் சில விஷயங்களை கவனிக்க வேண்டும். அவர்களுக்கு ஏற்ப இந்த மோதிரத்தை அணிய வேண்டும். வெள்ளிக்கிழமையில்தான் ஆமை மோதிரத்தை வாங்க வேண்டும். வீட்டிற்கு கொண்டு வந்ததும் பாலில் போட்டு வைக்க வேண்டும். மோதிரத்தை சுத்தம் செய்த பிறகு வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் இந்த மோதிரத்தை அணிவது மங்களகரமானது. நம்பிக்கை உள்ளவர்கள், பொருளாதார வளம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஆமை மோதிரத்தை, ஆமை சிலையை வாங்கி பயன்படுத்துங்கள். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.